ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை 100 days weight loss challenge. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 11th. எப்படி 10 days ஃப்ளை ஆச்சுன்னே நிஜமாவே தெரியல சீரியஸா. நான் வந்து இந்த வெயிட் லாஸ் டயட் வந்து ஜஸ்ட் கன்சிஸ்டண்டா இருக்கணும் தான் ஸ்டார்ட் பண்ணேன். பர்ஃபெக்டா இருக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணல. அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்க போற இன்னைக்கு டிப்ஸ் என்னன்னா, டோன்ட் எய்ம் ஃபார் பர்ஃபெக்ஷன், எய்ம் ஃபார் ப்ரோக்ரஸ். ஸோ இதுதான் நான் இன்னைக்கு கொடுக்க போற உங்களோட வெயிட் லாஸ்க்கு உண்டான மோட்டிவேஷனல் டிப். இதை தான் நான் ஃபாலோ பண்றேன். சரி, அதனால இது உங்களுக்கும் நான் கொடுக்குறேன். இன்னைக்கு விளாக்ல வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ண போறது இன்னைக்கு நான் என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கறதும், பிளஸ் வந்து எப்படி நான் சின்ன சின்ன தப்பு மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே எப்படி கொஞ்சம் கொஞ்சமா நான் கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன், எப்படி நான் வந்து வெயிட் லாஸ வந்து நான் பாஸ் பண்ணி போறேன் அப்படிங்கறது அதை தான் இன்னைக்கு வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு மார்னிங் பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட யூஸ்வல் மில்லட் தோசையும் சட்னியும் தான் நான் வந்து இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த தோசையில பாத்தீங்கன்னா ஒரு இதுல வந்து உங்களுக்கு ஸ்டஃப்டு பன்னீர் கொஞ்சம் வச்சிருப்பேன். ப்ரோட்டீனுக்கு இன்னைக்கு ஃப்ரைடேங்கிறதுனால நான் வந்து வெஜிடேரியன் தான். ஸோ அதனால கொஞ்சம் நம்மளுக்கு ப்ரோட்டீன் ஃபில்லிங் வேணுங்கிறதுக்காக ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிட்டேன். பிளஸ் பாத்தீங்கன்னா கிரேவி வந்து ஏற்கனவே கொஞ்சம் சட்னி கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ நேற்று வச்ச கிரேவி கொஞ்சம் குருமா கொஞ்சம் இருந்தது. ஸோ அதுல வந்து கொஞ்சம் ஃபைபர் கண்டென்ட்டுக்கு எல்லாமே இருக்குங்கிறதுக்காக அதையும் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன். ஸோ நான் ஏன் இந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறேன்னா, இது ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். என்ன நம்ம கிட்ட இருக்கோ அதை வச்சு டக்குன்னு நம்ம பண்ணிட்டு போகலாம். ஸோ இதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து நான் யூஸ்வல் வந்து வெள்ளை பூசணி ஜூஸ் தான் குடிச்சேன். அப்புறம் ஒரு கிளாஸ் ஆஃப் வார்ம் வாட்டர், சும்மா நார்மல் வாட்டர், இதுதான் நான் வந்து இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் வந்து சடனா நிறைய திங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணலைங்க. ஏன்னா நிறைய திங்ஸ் சேஞ்ச் பண்ணி நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம நிஜமாவே நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியாது நம்ம என்ன யோசிச்சோன்ட்டு. ஸோ அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு இதுவா இன்க்ரீஸ் குறைச்சிட்டு வரலாம் அப்படின்னு தான் பிளான் போட்டேன். அப்படி என்ன இன்னைக்கு நான் பண்ணேன்னா, யூஸ்வலா பாத்தீங்கன்னா பிகினிங் இதுல பாத்தீங்கன்னா நான் 3 தோசை சாப்பிட்டிருப்பேன், 3 ராகி தோசை. இப்ப என்ன பண்ணிட்டேன்னா 2வா கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கேன். அதுல ஒண்ணு ப்ரோட்டீன் ஃபில்லிங்கா கம்மி பண்ணிருக்கேன். சோ அப்ப சாப்பிட்டதுதான் எனக்கு மதியானம் வரைக்கும் சுத்தமாவே பசிக்கல. ஜஸ்ட் நடுவுல வந்து பசிச்சது அப்படின்னா ஒரு ஹெர்பல் டீ எடுத்துக்கலாம் தான் பிளான் போட்டேன். பட் ஆனா எனக்கு பசிக்கவே இல்லை. அதுதான் எனக்கு வந்து பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் நீங்க பண்ணீங்கன்னா பெரிய ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்குங்கிறது நம்ம இதுல தாராளமா பார்க்கலாம். நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் பண்ற எல்லா சொதப்பல்ஸும் நீங்க பார்க்கலாம். அதுலயும் நம்ம வெயிட் லாஸ் எப்படி பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். வெயிட் ஸ்டக் ஆச்சுன்னா திருப்பி என்ன பண்ணி நம்ம வந்து வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். எல்லாரும் டக்குன்னு குறைஞ்சிட்டு நான் இதெல்லாம் பண்ண எக்ஸசைஸ் தான் பண்றேன்னு சொல்றதுக்கு, இப்ப நீங்க என் கூட டிராவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் என்ன பண்றேன். நான் ஒரு சோம்பேறி எக்ஸசைஸே பண்ண மாட்டேன்னு சொன்னேன். டெஃபினட்டா அதை நான் பண்ண மாட்டேன். வாக்கிங் மட்டும் நான் போவேன். இப்ப வந்து லஞ்ச் டைம் வந்துருச்சுங்க. லஞ்ச் டைமுக்கு நான் ரொம்ப சிம்பிளா தான் வச்சேன். போர்ஷன் கண்ட்ரோல் எடுத்துக்குவேன். ஸோ போர்ஷன் கண்ட்ரோல் தான் ரொம்ப மேஜர் பார்ட். இப்ப நம்ம ஒரு பிளேட் எடுத்துட்டோம்னா 2ஆவது டைம்ல வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம்லயே அந்த பிளேட்ல வந்து நம்ம என்ன சாப்பிடணுமோ எல்லாம் வச்சிடணும். ஸோ வச்சதுக்கு அப்புறம் நம்ம மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கணும் இதுதான் லஞ்ச் அப்படின்ட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் இன்னைக்கு எடுத்தது வந்து 100 கிராம் ஆஃப் ரைஸ். அதோட வந்து இன்னைக்கு ப்ரோட்டீனுக்காக மீல் மேக்கர் கிரேவி கொஞ்சம் பண்ணியிருந்தது. ஸோ அதனால அதுல கொஞ்சம் தேங்காய் பூ போட்டதுனால நல்லா ஃபேட் இருந்துச்சு. ஆனியன் டொமேட்டோலாம் நிறைய அடிச்சு போட்டதுனால ஸோ அதுல கொஞ்சம் ஃபைபர் கண்டென்ட் இருந்தது. ஸோ எல்லாமே அதுல இருந்ததுனால ஒரு 200 கிராம் ஆஃப் கிரேவியும் 100 கிராம் ஆஃப் நான் ரைஸும் மட்டும்தான் இன்னைக்கு நான் எடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். முன்னாடி என்னெல்லாம் திங்க் பண்ணேன்னா, சாதம் சாப்பிட்டா நமக்கு வெயிட் லாஸே நடக்காது, அதுவும் ரைஸ் சாப்பிட்டா, ரைஸ் சப்பாத்தி கூட ஓகே, ரைஸ் சாப்பிட்டா சுத்தமா வெயிட் லாஸ் நடக்காதுன்னு சொல்லிட்டு நான் லோ கார்ப் டயட்டுக்கு போனேன், கீட்டோ டயட் மாதிரி. பட் இப்பதான் புரிஞ்சது ரைஸ் சாப்பிட்றதுனாலலாம் வெயிட் லாஸ் ஆகாதுல. எல்லாம் போர்ஷன் கண்ட்ரோல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டகரி. அதுதான் கீ மெயின் இதுல. ஆமா, இப்ப யூ ஆர் ஈட்டிங், அதாவது இப்ப நம்ம வந்து நம்ம மைண்ட்ஃபுல்லா சாப்பிட்டுட்டு போதும்ட்டு நம்ம நிறுத்தினோம்னா அதுதான் நம்ம ப்ராக்ரஸ், அதுதான் நம்ம போய்கிட்டு இருக்கிறது. சோ இன்கேஸ் நம்ம நேற்று சாப்பிட்டோம், நான் நிறைய நாளைக்கே காமிச்சேன் இல்லையா, அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் சாப்பிட்டோம். சோ இன்கேஸ் நம்ம நேற்று சாப்பிட்டோம் அதனால கில்ட் ஃபீல் ஆகுது அப்படின்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. இன்னைக்கு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். அதனால உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. மத்தவங்க சொல்ற மாதிரிலாம் அவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒண்ணும் நடக்காது. இன்னைக்கு 2 நாள் சாப்பிட்டீங்கன்னா திருப்பி யூஸ்வல் வெயிட்டுக்கு நம்ம வந்துருவோம். சோ அந்த மாதிரி நம்மளே மோட்டிவேட் பண்ணி. ஈவினிங் டைம் ஆயிடுச்சுங்க. ஈவினிங் டைமும் வந்து லைட்டா பசிக்கிற மாதிரி இருந்துச்சா, சோ என்ன பண்ணேன்னா யூஸ்வலா ஹெர்பல் டீ தான், கிரீன் டீ எடுத்துப்பேன். அதோட எதையாச்சும் சின்ன சின்ன கிரன்ச்சியா சாப்பிடணும்னு நினைக்கிறதுனால சோ மக்கானா சாப்பிடலாமான்ட்டு இன்னைக்கு ஐடியா. பட் அது நமக்கு ரோஸ்ட் பண்ணி அந்த மாதிரி சாப்பிடலாமான்ட்டு. பட் வேணாம், நம்ம இன்னைக்கு மக்கானா இன்னொரு நாள் நம்ம சாப்பிட்டுக்கலான்ட்டு இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் ஃப்ரூட், கோவா ஃப்ரூட் தான் ஒரு ஹாஃப் எடுத்து ஈவினிங் சாப்பிட்டேன். இன்னொரு ஒரு ஹாஃப் வந்து நைட்டுக்கு வச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான்.
நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டேன் சுகர் சாப்பிடக்கூடாது, ஆயில் சாப்பிடக்கூடாது, ஃப்ரைட் ஃபுட் சாப்பிடக்கூடாது, எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. பட் ஆனா அது வந்து ரியலிஸ்டிக்கா பண்ண முடியாதுங்க. நம்மளுக்கு எப்படியும் டெம்ப்ட் ஆகும், 1 or 2 சீட் மீல்ஸ் நம்ம எடுத்துதான் ஆகும். சோ அதனால பிரச்சனை கிடையாது. நமக்கு தேவை மெயினா கன்சிஸ்டன்ட். ஏதாச்சும் ஒரு இது 2 இது சீட் மீல் எடுத்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை. எல்லா நாளும் எடுக்க கூடாது. பட் நம்ம மத்த டைம் சாப்பிடுற வந்து நம்ம மைண்ட்ஃபுல்லா நம்ம திங்கிங் நம்மளுக்கு வந்து நம்ம கம்மி பண்ணணுங்கிற அந்த ஒரு தாட்டோட நம்ம போகணும். இன்னைக்கு நம்ம வாக்க மிஸ் பண்ணிட்டோமா, நோ ப்ராப்ளம். குவிட் பண்ணாம நாளைக்கு நம்ம திருப்பி வாக் பண்ணலாம், அவ்வளவுதான். இப்படி நம்ம வந்து திங்க் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா டெஃபினட்டா வெயிட் லாஸ்க்கு வந்து ஒரு சூப்பரான உங்களுக்கு ஒரு வே கிடைக்கும். டின்னர் வந்து நான் இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லியரா தான் எடுத்துக்கிட்டேங்க. ஒரு 7 o'clock ஒரு 6:30க்குலாம் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்னைக்கு டின்னர் பாத்தீங்கன்னா நான் 2 சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன். அதோட மீல் மேக்கர் கிரேவி ஆஃப்டர்நூன் வச்சிருந்தேன் இல்லையா, ஸோ அது கொஞ்சம் ஒரு போர்ஷன் 100 கிராம் தான் எடுத்துட்டேன். ஸோ அதை எடுத்துட்டு இன்னைக்கு வந்து என்னோட டின்னரை வந்து நான் 7 o'clock க்ளோஸ் பண்ணிட்டேன். லேட் டின்னர்ஸ் வேண்டாம். ஏர்லி டின்னர்ஸ் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம 10 o'clock தூங்குறோம்னா ஒரு 3 hours வந்து நம்மளுக்கு சஃபிஷியண்டா இருக்கும் அது டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒர்க் ஆகிறதுக்கு. எனக்கு பாத்தீங்கன்னா டின்னர் சீக்கிரமா சாப்பிடறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வயிறு ப்ளோட்டிங்கா இருக்காது. இந்த இடத்துல வந்து ரொம்ப அடைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்காது. ஒரு மாதிரி ஒரு 10 minutes நான் ஜஸ்ட் ஒரு வாக் பண்ணுவேன். வீட்டுக்குள்ளேயே தான் வாக் பண்ணுவேன், வெளியில எல்லாம் போயெல்லாம் வாக் பண்ண மாட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது பாடி வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கா எனக்கு ஃபீல் ஆகும். நைட் தூங்கும்போது செம தூக்கம் எனக்கு வரும். ஸோ இப்போ நான் 11 days முடிச்சுட்டேங்க. எனக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம வெயிட் இதுல எல்லாம் கிடையாது, என்னோட ஆக்டிவிட்டிஸ்லயே எனக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே ஃபீல் ஆகுது. நம்ம வந்து நல்ல ஒரு இதுலதான் போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் அண்ட் ஃபீலிங் இருக்கு. ஸோ இன்னைக்கு லேர்னிங் டிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல். டோன்ட் எய்ம் ஃபார் பர்ஃபெக்ஷன், எய்ம் ஃபார் ப்ரோக்ரஸ். ஸோ இதுதான். ஸோ இது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக ஒரு நல்ல கோலை ரீச் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இன்றைக்கி நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். நாளைக்கு நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் மேலே வந்து ரொம்ப ஹார்டாக நீங்கள் வந்து உங்களை நினச்சிக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணும்போது டெஃபினட்டாக நீங்கள் வந்து அந்த ஹைட்ஸை வந்து ரீச் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் உங்களுக்கு வந்து பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு போகுது. ஸோ என்னை மாதிரி வெயிட் லாஸில் இருக்கிறவங்க எல்லாம் கீழே வந்து நானும் வெயிட் லாஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து மோட்டிவேட் ஆகும், நல்லா லாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. எனக்கே ஆகும், இந்த இவ்வளோ இம்பர்ஃபெக்டாக இருக்கிறதுனாலே கொஞ்சமாச்சு பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிற தாட் எனக்கும் வரும் இல்லையா. நேற்றை விட இன்னைக்கு 1% பெட்டராக இருந்தால் கூட அது கூட போதுங்க. நம்மளுக்கு வந்து அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன் தான். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலில். நம்ம மோட்டிவேட் பண்ணிவிட்டு ஈச் அதர் 1-to-1 மோட்டிவேட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லோவாகவே நம்மளோட வெயிட் லாஸ் ஜர்னியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்கலாம். நெக்ஸ்ட் Day 12 நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye, take care.